வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேன் கேக். இதுக்கு 2 கப் மைதா. நீங்கள் மைதா வேணான்னா கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம். ஹெல்த்தியாக என்ன பண்ணணுன்னா 1 கப்பு சுகர். எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் அளவு பார்த்து போட்டுக்கோங்க. 2 வாழைப்பழம். இதுவும் செவ்வாழைப்பழம் போட்டாலும் இன்னும் நல்லா வாசமாக ஹெல்த்தியாக இருக்கும். இதில் 2 எக்கு. உங்களுக்கு எக்கு அப்படி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கொஞ்சோண்டு சோடா மாவும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 ஏலக்காய் போட்டு ஒரு பிஞ்ச் சால்ட்டு, உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதுக்கு நாங்கள் 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அடிச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். ரொம்ப வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இன்னொரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். பண்ணி எடுத்துட்டு இந்த சைடு ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோம். வச்சுட்டு இந்த சைடு ஒரு பேனில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரெல்லாம் எடுத்து மாவை எடுத்து ஊற்றி எடுத்துக்கிறோம். சிம்மிலே வச்சு நீங்கள் வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டிங்கன்னா இந்த சைடும் நல்லா வெந்துடும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இந்த மாவில் இந்த சைடு நம்ம அப்பம் போட்டுக்கிறோம். இங்கிட்டு பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போது அப்பம், பேன் கேக், சூடான காஃபி, ஈவினிங் டைம் ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ். உங்களுக்கு எந்த இது விருப்பமோ அது மாதிரி செஞ்சு பார்த்து எங்களுக்கு